அந்த படம் காதலில் வந்துட்டு ரொம்ப அட்டாச்மெண்ட்டாக காட்டுவார். அதனுடைய ஃபீலிங்ஸை வெளியில் வந்துட்டு அவ்வளோ அழகாக காட்டியிருப்பார் நம்ம பாரதி ராஜா சார். அவரோட படங்கள் எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா ஒரு ஆண் ஒரு பெண்ணுக்குள்ள அந்த காதலை அவ்வளோ அழகாக எக்ஸ்போஸ் பண்ணி சூப்பராக அந்த பாட்டு மூலியமாகவும் காமிச்சிடும். இப்போ பாட்டுனோடனே ஞாபகம் வருது, இவரோட காம்போவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் வைரமுத்து சார் இருப்பாங்க, அவங்க தான் பாட்டெல்லாம் எழுதுவாங்க. இன்னொரு பக்கம் இளையராஜா சார். இளையராஜா, வைரமுத்து, பாரதிராஜா இந்த 3 பேரும் காம்போ சேர்ந்தாலே அந்த படம் சூப்பர் டூப்பர் ஹிட்டு தாங்க. அடுத்த படங்களில் பார்த்தீங்கன்னா அண்ணனுக்கும் தங்கச்சிக்கும் உள்ள ஒரு ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கும், கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டா அந்த பொண்ணுக்கும் நமக்கும் உறவு முடிஞ்சிருமா, அதுக்கப்புறம் அது தொடர்ந்துருமா அப்படிங்கிற மாதிரி தான் கிழக்கு சீமையில படம் எடுத்திருப்பாங்க. அடுத்து இன்னொரு படம் பார்த்தீங்கன்னா கருத்தம்மா. அதாவது அதை கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா பெண் குழந்தைங்க பிறந்தாலே என்ன பண்ணுவாங்க, கள்ளிப்பால் கொடுத்து கொண்டுடுவாங்க. இந்த கிராமங்கள்லாம் பெண் குழந்தை கொடுத்தாலே அது வந்துட்டு ஒரு சாபம் அப்படின்னு நினைப்பாங்க. பெண் குழந்தை வேண்டான்ட்டு என்ன பண்ணுவாங்க, அந்த ஊரில் வந்துட்டு சில வயசான